அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. தாகமா இருக்கிறவங்க இப்பதாங்க ஜூஸ் குடிச்சீங்க. ஏசப்பா 18 மணி நேரம் அவருக்கு தண்ணியே கிடைக்கலங்க. அவரே தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்கு ஜூஸ் கொடுத்திருக்காங்க, பால் கொடுத்திருக்காங்க, ஆனால் உங்களுக்கு தாகமா இருக்கிறது. தூங்குங்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. காலையிலிருந்து இது வரைக்கும் கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மையை குறித்து மாத்திரம் தான் இந்த இடத்துல பேசியிருக்கிறோம். யாரும் அவங்களுடைய மேன்மையை குறித்து இந்த இடத்துல பேசல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, சிலுவையின் மேன்மையை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அல்லேலூயா. கலாத்தியர் 6:14 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 6:14 வேக வேகமாக வாசிக்கலாம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையை குறித்து அல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்புள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து பேசுங்கப்பா. அப்பா நான் ஜீரோ ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கும் பொழுது நான் ஹீரோ ஆண்டவரே. அப்பா நீர் இருந்த ஆண்டவரே இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் ஐயா. நீர் இருந்த ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை தருவீராக ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை தரப்போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பேச போகிற வார்த்தைகளில் ஆண்டவரே நீரே என்னோடு கூட இருந்த ஆண்டவரே பேசுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொல்கதா மலையிலே அந்த 2 கல்லர்களின் நடுவிலே சிலுவையில் அறையப்பட்டார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி துன்புறுத்தி சவுக்கினால் அடித்து தன்னுடைய முகத்தில கால் துப்பி கருமையான தேவ பிள்ளையே சிலுவையில் அறைந்தார்கள். என கருமையான தேவ பிள்ளையே தலையிலே முற்றிடம் சூடப்பட்டது. என கருமையான தேவ பிள்ளையே முற்றிடம் சூடப்பட்ட அவர் தன்னுடைய முகம் முழுவதும் ரத்த வெள்ளமாய் கிடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளையே அன்றைக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஓசனா என்று சொன்ன கூட்டமும் அந்த இடத்தில் அந்த சிலுவையின் அருகே இருந்தார்கள். என கருமையான தேவ பிள்ளையே அப்பொழுதுதான் இந்த சூழ்நிலையில் தான் இயேசுவானவர் சிலுவையிலே இயேசு வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏதோ இந்த வார்த்தைகள் தற்செயலாக சொன்னதல்ல. என கருமையான தேவ பிள்ளையே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளையே அந்த வசனத்தை படிப்போம். யோவான் 19:28 வேகமாய் வாசிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். போதும், தாகமாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனங்களை தான் நாம் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்ப்போம். வேகமாய் வாசிப்போம். தொடர்ந்து வேகமாக வாசிப்போம். சங்கீதம் 22:15 ஒருத்தரும், சங்கீதம் 69:21 ஒருத்தரும் எடுத்து வாசிக்கலாம். என் பலன் ஓட்டையை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. சங்கீதம் 69:21 வாசிக்கலாம். என்னுடைய ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே மனுஷனாகவும் தேவகுமாரனாகவும் வாழ்ந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மனுஷ குமாரனாக நமக்கு பசித்தது போல தேவனுக்கும் பசி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நமக்கு தாகம் ஏற்பட்டது போல அவருக்கும் தாகம் ஏற்பட்டது. அதற்காக தான் சமரியா ஸ்திரீயிடம் சென்று தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் தூங்கினது போல படகில் பின்னணியில் படுத்துறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. நாம் கண்ணீர் விட்டது போல இயேசுவும் கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனுடைய சுபாவங்கள், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய சுபாவங்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வியாதியை குணமாற்றினார். கடலுக்கு கட்டளையிட்டார், அமைதலாயிரு, இறையாதே என்று கட்டளையிட்டார். கீழ்ப்பிடிந்தது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அற்புதம் நிகழ்ந்தது. பிசாசின் கட்டில் இருந்து விடுதலை ஆக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய சுபாவங்கள். எனக்கு தேவ பிள்ளையே, சிலுவை மரத்திலே இயேசுவானவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். மனுஷ குமாரனாகவும் தேவகுமாரனாகவும் தொங்கிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மனுஷ குமாரனாக தொங்கப்படும் பொழுது தன்னுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியேறினது. ரத்தம் வெளியேறும் பொழுது சோர்வும் களைப்பும் உண்டாகிறது. அதனால்தான் தாகமாயிருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. மனுஷனுடைய தாகம் என்ன என்பது தேவனுக்கு நன்கு தெரியும். ஆகையால்தான் ஆகார் சூர் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகன் அழுது கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட வேளையிலே ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். என் மகனே ஆகாரே, என்ன ஆனது உனக்கு, ஏன் அழுகிறாய் என்று. ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளையே, தேவதூதன் அந்த இடத்திலே இறங்கி, தாகம் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்துல ஒரு நீருக்கு ஏற்படுத்தி தண்ணி கொடுத்தார். எனக்கு அவளும் திருத்தி பிடித்துக் கொண்டு தானும் குடித்தாள். தன்னுடைய மகனும் குடித்து உயிர் வாழ்ந்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாக கவனித்து பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோனை இந்த இடத்திலே நாம் கவனித்து பார்க்கலாம். சிம்சோனுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் எழும்பினார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட வேளையிலே அந்த பெலிஸ்தியர்களை முறியடிக்கும் வண்ணமாக என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பேரை முறியடித்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதனால் அவருக்கு சோர்வும் களைப்பும் உண்டானது. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். இந்த வசனத்தை எடுத்து படிப்போம். நியாயாதிபதிகள் 15, 18, 20 வேகமாக வாசிக்கலாம். மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனமில்லாத கையிலே விட வேண்டுமோ என்றான். போதும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, அந்த இடத்துல லேகையில் உள்ள பள்ளத்தாக்குகள் இருந்து தண்ணீரை வரவழைத்து தேவன் அவருடைய தண்ணீர் தாகத்தை நிறைவேற்றினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய தாகம் என்ன என்பது தேவனுக்கு நன்கு தெரியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் தவித்த பொழுது மோசேயோடு மோசே அந்த கண்மலையை அடி என்று சொன்ன பொழுது அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் திருப்தியாய் குடித்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தாகத்தின் உணர்வு என்ன என்பது தேவனுக்கு தெரியும். மனிதனுடைய தாகம் என்ன என்பது தேவனுக்கு தெரியும். ஆகையால்தான் அவர்கள் கேட்ட பொழுது தேவன் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, ஆனால் அவருடைய தாகத்தை தீர்க்க யாரும் முன் வரல. காரணம், சிலுவையின் மரத்திலே இருக்கிறார். இன்னொரு தாகம், அது என்ன தாகம் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய தாகம்.
இந்த தாகத்தை தீர்ப்பதற்கு தான் இயேசு முன்னையும் என்னையும் உன்னையும் என்னையும் நம்பி அவர் அழைக்கிறார். கருமையான தேவப்பிள்ளையே, இந்த தாகம் தான் விலையேற பெற்றது. இந்த தாகம் தான் விலையேற பெற்றது. கருமையான தேவப்பிள்ளையே, தேவ தாகத்தோடு கூட, தெய்வீக தாகத்தோடு கூட அந்த சமாரிய நாட்டுக்குள்ளாக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆத்மா ஆதாய தாகம். இந்த தாகத்தை கேட்டு இன்றைக்கு அநேக பேர் மனம் திரும்ப போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆவிக்குரிய தாகமாயிருக்கிறது. கருமையான தேவப்பிள்ளையே, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வேதவிதமாக வாசிக்கலாம். ஆத்மா ஆதாய தாகம், இது தெய்வீக தாகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, 8ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது சமாரியா நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றார். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இங்கே சில சம்பாஷணைகள் நடைபெறுகிறது. இயேசுவுக்கும் சமாரிய ஸ்திரீக்கும் இந்த இடத்துல சம்பாஷணைகள் ஏற்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தாகத்துக்கு தாய் என்று இயேசு கேட்கிறார். தாகத்துக்கு தாய் என்று அவர் கேட்கிற தெய்வீக தாகத்தோடு கூட அந்த சகோதரியை தரிசிக்கும்படியாக இயேசுவானவர் அந்த இடத்துல செல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சமாரிய நாட்டிற்கு சென்று அந்த இடத்துல சமாரிய ஸ்திரீயை சந்திக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சமாரிய ஸ்திரீ சொல்கிறார்கள், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியானால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாக இருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் நான் என்பதை அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் என்றார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, உம்மிடத்தில் மொண்டு கொள்ள பாத்திரம் எதுவும் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த இடத்துல ஆண்டவர் அழகாக அந்த சமாரி ஸ்திரீயை பார்க்க போகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கரெக்டா நடுப்பகல் 12 மணிக்கு அந்த ஸ்திரீ அந்த இடத்துல வந்து தண்ணீர் மண்டு போவார். காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒரு சகோதரி. விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒரு சகோதரி அநேக ஜனக்கூட்டம் இருக்கிற இடத்துல வரமாட்டார்கள். காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் வெறுப்பார்கள். எனக்கு ரொம்ப தேவப்பிள்ளையே, அவர்களை உடறி தள்ளிவிடுவார்கள். ஆகையால் அந்த சகோதரி இந்த டைமை சூஸ் பண்ணினாங்க. மதியம் 12 மணினா எல்லாரும் வீட்டுல சாப்பிட்டு தூங்கி கொண்டிருப்பார்கள். இந்த வேலையில போனாதான் நமக்கு கரெக்டா இருக்கும் என்று அந்த சகோதரி அந்த இடத்துக்கு வந்தார். பாருங்க, என் தேவன் கரெக்டாக 12 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்து தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இது சரீர பிரகாரமான தாகம் இல்லை, ஒரு ஆத்மாவை ரட்சிக்கும்படியாக இருக்கிற தாகத்தோடு கூட அவர் அந்த இடத்துல சென்று தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ என்றென்றைக்கும் ஜீவனுள்ள தண்ணியாக இருக்கும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சகோதரிய வெறுக்கல, புறம்பே தள்ளிவிடல. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, உனக்கு தண்ணி வேணும்னா நீ போய் உன்னுடைய கணவனை கூட்டிட்டு வா என்று இயேசு சொல்கிறார். இது எதற்காக சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதல்ல உன்னுடைய பாவத்தை உணரு, நீ என்ன நிலைமையில இருக்கிற என்பதை நீ உணரு என்று ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, உண்மையாகவே ஆண்டவர் இந்த காரியங்களை பேசும் பொழுது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு உடனே ஊருக்குள்ள சென்று, நான் இயேசுவை பார்த்தேன் என்று ஊருக்குள்ள போய் அவருடைய அன்பை குறித்தும் அவருடைய பிரசங்கத்தை குறித்தும் ஊருக்குள்ள போய் சொன்னார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, சமாரிய ஸ்திரீ அந்த இடத்திலே தன்னுடைய பாவத்தை உணர்ந்தார்.
பாவத்தை உணர்ந்து இயேசு என்று அறிந்து கொண்டு உள்ளதை உள்ளபடி என்னை பற்றி அப்படியே சொல்கிறார் என்று அறிந்து கொண்டு இவர் உண்மையாகவே மெசியா என்று அறிந்து கொண்டு கிராமத்துக்குள்ளாக சென்று அந்த இடத்துல போய் இயேசுவின் அன்பை குறித்து நான் இயேசுவை பார்த்தேன் என்று அந்த கிராமத்துக்குள்ள ஓடி போய் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக அவளுடைய எண்ணங்கள் வேற, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக அவளுடைய திட்டங்கள் வேற. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எப்பொழுது இயேசுவை சந்தித்தாலோ இயேசுவுக்காக ஓட ஆரம்பித்தால், இயேசுவின் அன்பை அநேக இடத்துல சொல்ல வேண்டும் என்று ஒரு நாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீயும் நானும் எந்த நிலைமையில இருக்கிறோம்? இயேசுவின் அன்பை குறித்து, இயேசுவின் ரட்சிப்பை குறித்து சொல்கிறோமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு வருடத்திற்கு முன்பாக நான் கரெக்டா ஈஸ்டர் அன்றைக்கு இந்த இடத்துல ஆராதனை முடித்து விட்டு நமக்கு அப்போ இந்த இடத்துல ஆகாரம் வைத்தார்கள். எல்லா வேலையும் முடித்து விட்டு நான் வீட்டிற்கு சென்று விட்டேன். வீட்டிற்கு செல்கையில சாயந்தரம் 4 ஆயிடுச்சு. வீட்டிற்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று படுத்து கொள்ளலாம் என்று படுத்து கொண்டேன். என்னுடைய நண்பன் போன் செய்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நிறைய செங்க இருக்க வீட்டுல இருக்க 1500 வேதாகமாக கொண்டு வந்தப்பா. எப்பவுமே 15-20 பேர் வருவாங்க. இன்றைக்கு ஒரு கூட வரலப்பா. அந்த வேதத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா போதும்பா, நான் உள்ள போய் எல்லா இடத்துல போய் கொடுத்துட்டு வந்துருவோம்பா சொன்னாரு. எனக்கு ரொம்ப அலைச்சல், எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. என்ன செய்யறது என்று புரியல. பரவாயில்ல, அடுத்துடைய காரியம் தானே போலாம் என்று போயிட்டேன். திறமையான தேவப்பிள்ளையே, ஜிஹெச்ல இந்த சாப்பல்ல கார் நிற்பாட்டி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1500 வேதாகமம். ஒரு நபர் அந்த வேதாகம் மண்டையில் இருக்கிறார், இன்னொரு நபர் அந்த அறையில ஹாஸ்பிட்டல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நான் வேதத்தை 2 கையும் நிறைய சுமந்து கொண்டு போய் கொடுத்தேன். எனக்கு திறமையான தேவப்பிள்ளையே, நான் போய் அந்த இடத்துல வெளியில நிற்கிறேன். இவர் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. போயிட்டு வர கிட்டத்தட்ட 20 பேர் இருந்தாங்கன்னா 1/2 hour 1 hourல முடிச்சிடலாம். அன்றைக்கு மட்டும் 3 மணி நேரமானது. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, பாருங்க, நான் வேதத்தை பிடித்து கொண்டு வீட்டில் அப்படியே நிற்கிறேன். வேதத்தை பிடித்து கொண்டு வெளியில நிற்கிறேன். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்று போட்டிருக்கிறது. ஆத்தரைஸ்ட் பர்சன் ஒன்லி அலௌட்னு போட்டிருக்காங்க. வெளியில நிற்கிறேன். என்னுடைய நண்பர் பர்மிஷன் கிட்ட உள்ள போயிட்டான். ரொம்ப நேரம் ஆனது வரல. அங்க இருந்து ஒரு சகோதரி அண்ணே அண்ணே என்று கூப்பிடுகிறான். நான் கவனிக்கிறேன். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, யாரையோ கூப்பிடுகிறான். நான் யதார்த்தமா நினைச்சு இருந்தேன். திருப்பி அண்ணே அண்ணே என்று கூப்பிடுகிறான். கிட்ட போனேன். என்னம்மா என்ன ஆனது என்று பார்க்கும் பொழுது, அண்ணா எனக்கு ஒரு மந்திரம் சொல்றீங்களா? எனக்கு இங்க இருந்து எங்க வரைக்கும் அழுத்து கிழிச்சுட்டாங்க. பார்க்கும் பொழுது தொடர்ந்து பெண் பிள்ளைகளை பெற்றதினால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த ஆபரேஷன் செய்த பொழுது குடலிலே ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய வயிறு ஃபுல்லா குடல் ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது. சரிமா, நீ மட்டும் இருக்கிறையா? அட்டனர் யாரும் இல்லையா என்று கேட்டேன். இல்லைண்ணே, என்னுடைய கணவன் தொடர்ந்து 3 பெண் பிள்ளைகளை பெற்றேன். என்னை விட்டு போயிட்டாங்க. சரி, உங்க அம்மா இல்லையம்மா என்று கேட்டேன். அம்மா இப்பதான் 6 மாதத்துக்கு முன்பாக மறித்து விட்டார்கள் என்று சொன்னாங்க. சரிம்மா, உனக்கு வேற யாரையும் இல்லையா என்று கேட்டேன். எங்க அப்பா இருக்கிறாரு, 6 மாசம் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க என்று சொல்றாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உண்மையாக அந்த காரியத்தை கேட்ட பொழுது எனக்கு ரொம்ப உடைந்து போயிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த இடத்துல இயேசுவின் வேதத்தை கொடுத்து நான் சொன்னேன், இயேசு உன்னை நேசிக்கிறாருமா, கவலைப்படாத, ஆண்டவரும் கூட இருக்கிறாருமா என்று சொன்ன பொழுது அவள் கண்ணீர் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே வழிந்தோடினது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இயேசு உன்னை நேசிக்கிறான், கவலைப்படாதே, நீ சீக்கிரமாய் சுகம் பெற்று வீட்டிற்கு போவாய் என்று நான் சொல்லுவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு வாரமும் இதே வேளையாய் ஒவ்வொரு மருத்துவமனைக்கு சென்று நான் இந்த காரியங்களை செய்து வருகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நான் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏதோ கூப்பிட்டார்கள் என்று நான் போனேன். இந்த வாரம் மட்டும் செஞ்சுட்டு ஓடி வந்துடலாம் என்று நினைத்தேன். ஆனா அந்த இடத்துல நடந்த அந்த சம்பவத்தை பார்த்த பொழுது, இனி இந்த ஊழியத்தை நான் யார் சொன்னாலும் நான் இதை விடமாட்டேன் என்று
எனக்கு அருமையான தேவனே, இதுவரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்று வேதாகமத்தை கொடுத்து மகளே பயப்படாதே, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன் கூட இருக்கிறார், இயேசுவின் அன்பு உன்னோடு கூட இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு அருமையான தேவனே, அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சுருவாக இருக்கும், தலைந்து போயிருக்கும். நாம் எப்பொழுது பிரைஸ் தி லார்ட், இயேசு உங்களோடு இருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளாக, அவர்கள் முகத்திற்குள்ளாக ஒரு சந்தோஷம் எனக்கு அருமையானது ஏற்படுது. இன்றைக்கு நீங்களும் எழும்ப வேண்டும், ஆண்டவருடைய ரட்சிப்பை அநேக இடத்துல சொல்ல வேண்டும் என்று அருமையான தேவனே, நான் செய்துட்டு வருகிறேன். இந்த சபையில வராத நபர்களிடம் நான் சென்று நான் சொல்லிட்டு வர எனக்கு அருமையான தேவனே, ஒரு சகோதரர், லாஸ்டாக இதை சொல்லி நான் முடித்துக்கிறேன், ஒரு சகோதரனை தரிசிக்க போயிருந்தேன். எனக்கு அருமையான தேவனே, நான் யதார்த்தமாக சென்றேன். என்னுடைய அப்பாவுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்விடேஷன் கொடுக்க நான் போனேன். இன்விடேஷன் கொண்டு போய் அந்த இடத்துல கொடுத்து விட்டு வெளியே கிளம்பலாம் என்று வெளியே வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒன்றாக குடித்து விட்டு எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே கஞ்சா அடித்துக் கொண்டு உள்ளே வந்து விட்டார். அவங்க அம்மா சொல்றாங்க, நீ போயிருப்பா, நீ வெளியில போயிருப்பா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லம்மா, நான் இருக்கிறேம்மா அப்படின்னு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, நான் உங்க கூட பேசுவேன், நீ வா அப்படின்னா. எனக்கு அவங்க அம்மா எங்க அடிச்சிருவாங்கன்னு ஒரு பையன் அவங்க அம்மாக்கு, நீ போயிருப்பா அப்படின்றாங்க. நாங்க பரவாயில்லம்மா, நான் பேசிட்டு போறேன்ட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு காப்பாடு பண்ணேன். எனக்கு ரொம்ப பயமாகி விட்டது. பரவாயில்ல, அடிச்சாலும் அடிக்கிட்டோன்னு சொன்னேன். எனக்கு வேணது வெற்றியே. அப்பொழுது நான் சொன்னேன், வா கர்த்தருடைய சபைக்கு வா, பாவத்துல மூழ்கி விடாது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அடிப்பதை நிப்பாட்டு, கண்டா போடுறதை நிப்பாட்டு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேள். அது நிமித்தம் உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உன்னை மாற்றுவார், உன்னை கொண்டு உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார் என்று கண்ணீர் விட்டு சொன்னேன். கருமையான தேவப்பிள்ளையே, இன்றைய நாட்களில் இந்த இடத்துல குடும்பம் வெடித்துக் கொண்டு இருந்து கொண்டிருக்கிற நண்பனே, தம்பனே, இன்றைக்கு நீ மனமாறு இயேசுவின் அன்பை பார், இயேசுவின் அன்பை பார். இயேசு உனக்காக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர் ரெண்டு பிரகாரமான தாகம், மனுஷ தாகம், தேவனுடைய தாகம் என்று இரண்டு தாகம். எனக்கு மனுஷனுடைய தாகம் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய தாகத்தினால் மாத்திரமே நாம் மனிதர்களை ரசிக்க முடியும். எனக்கு தேவப்பிள்ளையே, ஒரு பாவியை ஆண்டவர் ரட்சிக்கிறார், எதுவரைக்கும் ரட்சிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இதுதான் நரகன் வச்சுக்கோங்களேன். இவன் இந்த இடத்துல நிக்கிறான், ஏசப்பா வந்து கை கொடுக்கிறாரு, மகனே வந்துடா, ப்ளீஸ் கம் பேக், ப்ளீஸ் கம் பேக், வந்துடா என்று கேட்கிறான். நீ எனக்கு வேண்டாம், நீ போ என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல கை விட்டு நிற்கிறான். அந்த நரகத்துக்குள்ளாக செல்கிறான். அந்த நரகத்தில் உனக்கு வேண்டுமா? அந்த பரலோகம் உனக்கு வேண்டுமா? ஏன் தீர்மானித்துக் கொண்டு எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, பரலோகம் தான் என்றென்றைக்கும் நமக்கு வேண்டும். அதற்காக தான் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல நின்று அவர் கடினப்பட்டு வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அன்றைக்கு அப்படிதான் இரண்டு பேர் மரித்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, ஐஸ்வர்யவானை கவனித்து பார்க்கும் பொழுது அவன் சாப்பிடுகிற அந்த மீனில் இருக்கிற துணிக்கைகளை அந்த தரித்திரன் மொழிக்கு கொண்டு சாப்பிடுவான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, ஒரு நாள் இரண்டு பேரும் மறுத்து விட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் தரித்திரனோ ஆபிரகாமின் மடியிலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். ஆனால் தரித்திரனோ அந்த நரகத்திலே விழுந்து ஆபிரகாமே அந்த லாசருவின் அந்த விரல் நுனியிலே அந்த தண்ணீரை தொட்டு என்னுடைய நாக்கையானவரை தொடமாண்டவரை என்று கெச்சு கேட்கிறான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அப்பேற்பட்ட நிலைமை உனக்கும் எனக்கும் வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.